அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபையின் வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க போகிற பகுதி லூக்கா 22:42. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்மை தாழ்த்தி நம் தேவனிடத்தில் நம்மளை ஒப்புவிக்கும் பொழுது உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்வில் பிரதிபலிக்கட்டும், உம்முடைய சித்தம் என் வாழ்வில் நடக்கட்டும் என்று நாம் சொல்கிற ஒவ்வொரு தருணமும் அவருடைய வாழ்க்கையின்படி, அவருடைய வார்த்தையின்படி நமது நடக்க கடவோம். நாம் அவருடைய சித்தத்தை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும். அவருடைய சித்தம் எதில் நிறைவாயிருக்கிறதோ, என்னுடைய சுயப்பட்ட ஒரு விருப்பமாக இருக்கட்டும், உலகபூர்வமான ஒரு நாட்டமா இருக்கட்டும், அல்லது ஆவிக்குரிய ஒரு நாட்டமாக இருந்தாலும் சரி, அது முழுவதுமாக நம் தேவனுடைய சித்தத்தின் பேரில் ஆக கடவது என்று சொல்லி நம்மை அவரிடம் ஒப்புவிக்கும் பொழுது நம் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் அவருடைய சித்தத்தையும் நாம் அனுபவிக்கவும் முடியும், நம் ருசி பார்க்கவும் முடியும். நம் தேவனுடைய கிருபையையும் நம் தேவனுடைய சித்தத்தை என் வாழ்வில் நிறைவேற்றுங்கள் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒவ்வொன்றுமாக ஜெபிக்க கடவோம். அப்பா பிதாவே, நீரே எங்களுடைய சித்தத்தின் பேரில் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே என் வாழ்வில் எல்லா விஷயங்களும் ஆக கடவது. உலக ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்வையாக இருந்தாலும் சரி, என்னுடைய சொந்த விருப்பங்களை தவிர்த்து உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்வில் நடப்பிக்கப்படட்டும். உம்முடைய சித்தத்தின்படி நான் கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.